ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாசா மூலம் அனுப்பப்பட்ட மாஸ் ரெகாக்னிஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மாஸ் பிளானட்டை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற 2 நிலவுகளில் ஒரு நிலவான போபஸ் நிலவை பற்றி டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசா கூட ஷேர் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டு நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். மாஸ் பிளானட் வந்து நமக்கு சோலார் சிஸ்டத்தில் 4வது பிளானட் அமைஞ்சிருக்கு. மாஸ் பிளானட் வந்து நமக்கு சூரியன்லேருந்து 228 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. மாஸ் பிளானட் வந்து சூரியனும் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 687 நாட்கள் வந்து எடுத்துக்குது. நமது பூமி வந்து நமது சூரியனும் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் வந்து எடுத்துக்குது. அதே மாதிரி மாஸ் பிளானட் வந்து நமது சூரியனும் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 687 நாட்கள் வந்து எடுத்துக்குது. மாஸ் பிளானட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் மாஸ் பிளானட்டோட கிளைமேட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் மாஸ் பிளானட்டில் இதற்கு முன்னாடி நீர் வந்து இருந்திருக்கா போன்றவற்றை சர்ச் பண்ணுறதுக்கு நாசா வந்து மாஸ் ரெகாக்னிஷன் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து நாசா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு லான்ச்சிங் சைட்டான SLC-41 என்னும் லான்ச்சிங் சைட்டில் இருந்து அட்லஸ் V401 என்னும் ராக்கெட் மூலம் 12 ஆகஸ்ட் 2005 வந்து நாசா வந்து மாஸ் ரெகாக்னிஷன் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனதுக்கப்புறம் நாசாவோட இந்த மாஸ் ரெகாக்னிஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மாஸ் பிளானட்டோட சுற்றுவட்ட பாதைக்கு எப்போ சென்றடைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மார்ச் 2006 அப்போ ரெகாக்னிஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மாஸ் பிளானட்டோட சுற்றுவட்ட பாதைக்கு சென்றடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மாஸ் பிளானட்டை ஆர்பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மாஸ் பிளானட்டை போபஸ் என்னும் நிலவும் டீமோஸ் என்னும் நிலவும் வந்து மாஸ் பிளானட் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. நாசாவோட மாஸ் ரெகாக்னிஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல உள்ள ஹீவேஸ் கேமரா மூலம் மாஸ் பிளானட் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற 2 நிலவுகளில் ஒரு நிலவான போபஸ் நிலவை படம் எடுத்திருக்கு. அந்த டேட்டாவை அந்த இமேஜை வந்து நாசா வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போபஸ் நிலை வந்து மாஸ் பிளானட்ல இருந்து 6000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த போபஸ் நிலை வந்து மாஸ் பிளானட்டை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 7 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த போபஸ் நிலவில் வந்து அதிக அளவு கிரேட்டர் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த போபஸ் நிலவில் அதிக பள்ளங்கள் வந்து இந்த போபஸ் நிலவில் வந்து இருக்குது அப்படின்ற அந்த டேட்டா மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு 100 வருடத்துக்கும் ஒரு முறை இந்த போபஸ் நிலை வந்து மாஸ் பிளானட்டை 1.8 மீட்டர் டிஸ்டன்ஸில் நெருங்கி வருது. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் விளைவாக இந்த போபஸ் நிலை வந்து 50 மில்லியன் ஆண்டுகளில் மாஸ் பிளானட்டில் மோதி விடும் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல் சி